ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ அம்மா கிட்டே சேர்த்து சொல்றேன், சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்கம்மா. கம்பேர் டு லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். நான் வந்து எனக்கு கான்ஷியஸா இருந்தது அவங்க மேல கையை போடுறது இப்படி எல்லாம். பட் ஐ நியூ சாம் வெரி வெல். ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிட்டாங்களா? நெக்ஸ்ட் டைம் நம்ம உட்காந்து பேசுறப்போ நம்ம இன்னும் கப்புலா உட்காந்து பேசுங்க. ஏற்கனவே ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க அது வேற இன்டர்வியூல சொல்லி அந்த ப்ரெஷர் போட்டு துணி துவைக்கிற வேலையை பாக்குறேன், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் யூ வாண்ட் டு பிகம் அ பைலட் அப்படின்னு அப்பா நினைச்சா உங்களுக்கு சீட் வாங்கி இருக்க முடியும்ல? என் பேர் வந்துட்டு ஃபுல் பேர் வந்துட்டு விஜய் MS, விஜய் முரளி சோபா, அதுதான் என் பேரு. என்ன ப்ரோ எல்லாம் ட்விஸ்டாவே சொல்லிட்டு இருக்கீங்க. Bubble Paints presents Open Up with Madan Gauri. Presenting sponsor Bubble Paints. Paint naare ini Bubble Paint mattumda. Powered by Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Terenum Homes, brand of trust மற்றும் Jaychandran Textiles. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Cooking partner Rubini, தரமான சமையல் எண்ணெய். Beverage partner Daily, taste daily, taste the daily. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. This is Bubble Paints presents Open Up with Madan Gauri, powered by Wonder Diamonds, Terenum Homes and Jaychandran Textiles. So OMG showல we have had different guests so far, but இன்னைக்கு guest வந்து இன்னும் கொஞ்சம் extra special because he himself is MG squad. So வந்த உடனே வந்து அவங்க கையில எல்லாம் சைன் பண்ணி காமிச்சாங்க நம்மளுக்கு. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டர், இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஜென் ஆஃப் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப ப்ராமிசிங்கா பேசப்படக்கூடிய அதர்வா முரளி ப்ரோ இஸ் ஹியர். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஹிம் டு த ஷோ. அதர்வா ப்ரோ வருவாங்கன்னு தான் நினச்சிங்க, அங்கே தான் ட்விஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் நான் போட்டு போயிடுறேன். ஓப்பன் அப் வித் மதன் கௌரி OMG ஷோ வந்து ஒரு பாட்காஸ்ட் ஷோ. பாட்காஸ்ட் வந்து ஜாலியாக 2 பேர் ஒரு ரயில் பயணத்தில் வந்து போகிறப்போ பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது ஃபார்மலாலாம் இருக்காது. ஜாலியாக 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கலாம், இமோஷ்னலாக இருக்கலாம், பழைய கதைகளுக்கு போகலாம், ஃப்யூச்சருக்கு போகலாம். பட் அது ஒரு இன்ஃபார்மல் செட்டப்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி 2 நண்பர்கள் பேசுகிறது தான் இந்த OMG ஷோவோட மையப்புள்ளி. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்து ஒரு நண்பர்கள் மாதிரி பேசுகிறது தான். தமிழில் வந்து இந்த ஸ்பாட்டிஃபைலலாம் போய் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், கேட்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் கூட பண்ணணும், இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபார்மலாக ஜாலியாக பேச முடியுதுங்கிறதா இதோட கோல். ஏன் இதை நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து மதன் இது இன்டர்வியூ மாதிரி இல்லை அப்படிங்கிறீங்க. இது இன்டர்வியூ மாதிரி இருக்கிறதே இதோட கோல் கிடையாது, இது இன்டர்வியூ மாதிரி இருக்கக்கூடாது இன்ஃபேக்ட். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். அண்ட் இன்னைக்கு பாட்காஸ்ட் வித் அதர்வா ப்ரோ இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு டு பி வெரி ஆனஸ்ட். அவங்க அப்பாவை பற்றி பேசினதாக இருக்கட்டும், அவங்க அப்பா இறந்த உடனே அவங்களுக்குன்னு இருந்த அந்த ஸ்டார்டிங் ஃபியூ டேஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணாங்கங்கிறது, அதர்வா மாதிரி ஒருத்தவங்களுமே வந்து லைஃப்பில் எவ்வளோ கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. செட்லேயே எனக்கு நிறைய டைம் வந்து அவங்க பேசிகிட்டே இருக்கிறப்ப ஐ ஃபெல்ட் வெரி வெரி இமோஷ்னல். ஐ ஹோப் எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும்னு, டு நோ அபவுட் திஸ் பர்சன் who is such a gem. Let's get started. Hi bro. Hi, எப்படி இருக்கீங்க? Welcome to OMG show bro. Thank you so much for having me. Bro, very nice of you. நிறைய இடத்துல ஆக்சுவலா நீங்களே வந்து MG squad அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. நம்ம Yeah, that's very nice of you. Thank you so much. நீங்க முதல்ல இதை சொல்லிடுங்க, எவ்வளவு நாளா என்னை பார்த்துட்டு இருக்கீங்க? I think almost a year or something. அப்படியா? எனக்கு என்ன உங்க ஷோ பத்தி ரொம்ப பிடிக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேசுவீங்க இல்லையா? ஸோ வாட் எவர் இட் இஸ் அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிறது அந்த 10 மினிட்ஸ்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டு போய் படுத்து தூங்கிடலாம். ஸோ ஐ தாட் தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் லைக் மோர் ஆஃப் பிளேயிங் லைக் 2020 இல்லையா? இப்போ இட்ஸ் லைக் தட். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ நான் உங்களை பத்தி தேடினப்போ ப்ரோ நிறைய வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியல, டு பி வெரி ஆனஸ்ட். யூ ஹவ் பீன் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் சோ மெனி இயர்ஸ் நவ். பட் உங்களை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியல. ஏன்னா நீங்க படம் வர்றப்போ ஒரு ப்ரொமோஷன் டைம் வழியே வந்து பேசுறீங்க, அப்புறம் காணாம போயிடுறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து டாஸ்கே எனக்கு என்னன்னா, நான் வந்து அதர்வா முரளி அப்படின்னா யாருன்னு இனிமே யாருமே கேட்கக்கூடாது, அது எல்லாத்தையும் ஒரு வீடியோல வந்து கம்ப்ரஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்றது தான் என்னோட கோல் இன்னைக்கு. சூப்பர். ஓகேவா? ஸோ நீங்க வந்து யூ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ். யா, நிறைய பேர் வந்து முரளி அப்படின்னு சொல்லிட்டு முரளி சார் சொல்லுவாங்க. பட் தென் அதுக்கு முன்னாடியுமே வந்து தாத்தாவுமே வந்து சினிமால இருந்திருக்காங்க. இன் கன்னடா சினிமா ஹி வாஸ் லைக் a huge கரெக்ட் guy. ஆமா. சோ அங்கேருந்து வந்து ஒரு சின்ன பேக் டிராப் போடுங்களேன். அண்ட் இப்போ வந்து நீங்க now you are relative to தளபதி விஜய். நான் ஒரு விஜய் அண்ணாவோட மிகப்பெரிய ஃபேன். சோ எனக்கு வந்து அந்த மேட்டர் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. சோ இந்த பேக்ரவுண்ட் அப்படின்னா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? இந்த எட்டிமாலஜி அப்படிம்பாங்கல்ல, பின்கதை. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா எங்க தாத்தா மட்டும் இல்ல, அவரோட அப்பாவும் சினிமா தான். பட் சினிமா அப்படின்னா சினிமா கிடையாது, அவங்க டிராமாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஊர்ல வந்துட்டு டிராமாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்நாடகா கரெக்டா? கர்நாடகால ஒரு ஸ்மால். கர்நாடகால எங்க?
அது எனக்கு கரெக்டா தெரியல. பட் ஒரு ஸ்மால் வில்லேஜ்ல மாண்டியா அப்படிங்கிற ஏரியால வந்து டிராமாஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கர்நாடகால. நான் பெங்களூர்ல படிச்சேன். ஓகே. அது என்னன்னா அங்க அவரு பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க தாத்தாக்கு சினிமா மேல ஒரு ஆசை வந்துருச்சு. சோ அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க இருந்தா சினிமால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாரு. அப்படியா? தாத்தாவா? ஆமா, தாத்தா. அவர் வந்து அதுக்கப்புறம் பெங்களூர்ல வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஃபார் a year he didn't find a job. So இதெல்லாம் எந்த இயரா இருக்கும்? much before. I'm talking about probably 70s, 1970s. 70s 80s அந்த டைம்ல. So these are stories that I've heard. Yeah, I know. அதனால தான் கேக்குறேன். ஆமா, எங்க தாத்தா சொன்ன கதைகள். So அவர் என்ன சொல்வாருன்னா, he's one person who is always like ஒரு அடிமட்டத்துல இருந்து வந்திருக்காருல்ல. So he understands what it's all about. So அவர் வந்து ஒரு 2-3 நாள் வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாப்ல படுத்துட்டு போலீஸ் கிட்ட அடி வாங்கினது அவருக்கு கடைசி வரைக்கும் அந்த ஸ்கார் காமிச்சிட்டே இருப்பார். பாத்தியாடா இங்க ஒரு ஸ்கார் இருக்கு அப்படின்னு சொல்லி. காயம் உண்மையிலே இருந்துச்சு? ஆமாமா, இருந்தது. சோ எங்க அடிபட்டு இருக்கும்? இந்த இடத்துல கரெக்டா கால். சோ இங்க அடிச்சிருப்பாங்க. சோ அந்த ஒரு ஸ்கார் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டு இருந்தப்போ. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டு இருக்கும்போது போலீஸ் கிட்ட அடி வாங்கினார். Then after that he had his set of journeys. அவரோட ஜர்னி பண்ணும்போது then he made his first film. அதுக்கப்புறம் I think he had a very nice rapport with Rajkumar sir, the late Rajkumar sir. So Karnataka superstar who was famously known for being kidnapped by Veerappan also in Tamil Nadu. ஆமா, இன்னைக்கு எல்லாரும் அந்த சீரிஸ் பார்த்தா everyone knows about him. So அவங்க ரெண்டு பேரும் I think they've done almost like 14-15 films if I'm not wrong. That's crazy. He's like ஏன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்றது அதுவும் சொன்ன பெரிய விஷயம். ஆமா, so I believe that both of them grew together at some given point. ராஜ்குமார் சாரும் உங்களோட தாத்தா? ஆமா. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு when he wanted to start films அவர் ஸ்டார்ட் பண்ணது கர்நாடகால தான். I think he made say about 5 films or 10 films. He was also an editor before that. இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்பாக்கு ஏடியா இருந்தாங்களா? அப்பாக்கு ஏடி அண்ட் அவுட் சைடும் ஒர்க் பண்ணிருக்காரு. அவுட் சைடும் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அங்கே ஏடியா இருந்துட்டு அதுக்கப்புறம் சினிமா மேலே ஆசை வந்துருச்சு. அவர் வந்துட்டு அப்படியே சினிமாக்குள்ளே வந்துட்டார். பட் வென் ஹீ கேம் இன் டு சினிமா he was this dark lanky person இல்லைங்களா? And he was tall, like you're tall. நீங்க வந்து you're 6'1". நான் 6'1". ஆமா, 6. நான் பாக்குறப்போ ஆனா ஸ்கிரீன்ல நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகல ப்ரோ. ஐ திங்க் அந்த ஷார்ட்ஸ் அது போக நான் சொல்றேன் எதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது. ஓகே. சோ ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது அத்தர்வா 6'1" ஹைட். சோ அப்பாவுமே வந்து நல்ல டால் அண்ட் no he is around 5'9", 5'10" இருப்பாரு. ஓகே. எங்க அம்மா சைடுல எல்லாரும் டால். ஓகே. அண்ட் அப்பா வந்து ஆஃப்டர் தட் he started அங்க கர்நாடகால. பட் சம்வேர் எங்க ரூட்ஸ் எல்லாமே தமிழ் தான். எங்க பாட்டி வந்து அப்பா வந்து கன்னடா, பட் அப்பாவோட அம்மா வந்து தமிழ். கரெக்ட். சோ அதுல இருந்து அப்பா வந்து chose to be in தமிழ்நாடு. ஐ திங்க் there was a point he must have made a call. நான் தமிழ்நாட்டுல தமிழ் மூவிஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் he should have took at some point நினைக்கிறேன். I don't think they decided it in that way. அந்த ஜோன்ல போலன்னு நினைக்கிறேன். Okay. They say இல்லைங்களா, life gives you something and you make something out of it. So I think that's what happened. The situation அப்படி அமைஞ்சிருச்சு. ஆமா. So அங்க வந்துட்டு கர்நாடகால ஒரு படம் பண்ணும்போது I think it ran very well. Okay. Then he got an opportunity to work with Balchandra sir. Then he came back here. Then he started his career here. ஸோ அவர் பண்ணும்போது ஸோ வித் மை ஃபாதர் அண்ட் மை கிராண்ட் ஃபாதரே வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறதே யூ கேன் see that generation gap. ஸோ மை கிராண்ட் ரெண்டு பேர் அதுவும் சினிமா பத்தி the way they look at cinema. Yeah, they look at cinema completely different. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. எங்க தாத்தா வந்துட்டு சாப்பிடுவார் இல்லைங்களா? ஸோ சாப்பிடும்போது கை கழுவார். ஸோ அவருக்கு வந்துட்டு விவசாயி எங்க தாத்தா அந்த ஃபேமிலியில இருந்து வந்தவங்க. ஸோ கை கழுவும் போது வந்து இதே மாதிரி தான் தண்ணியில இப்படி கை கழுவாங்க. அந்த பிளேட்ல வந்து இது தண்ணி கொட்டும் இல்லைங்களா? பிளேட்ல வந்துட்டு இப்போ விரலெல்லாம் அரிசி எதனா ஒட்டிருக்கும், அது வந்து தண்ணியில விழுந்து அந்த தண்ணி எடுத்து குடிப்பார். ஸோ ஹி சேஸ் தட் அதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த பருக்கை கூட வேஸ்ட் பண்ண எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹில் வாஷ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் அந்த தண்ணியை குடிப்பார். ஸோ ஹி சேஸ் அது வந்துட்டு தட்ஸ் ஹவ் இட் இஸ். பட் மை டாட் இஸ் நாட் லைக் தட். எங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஹி லைக்ஸ் ஹிஸ் ஓன் ஜோன். அவர் வந்துட்டு அவரோட ஜோன்ல இருப்பாரு. Which means that later stages, I think post his 40s or something, he started getting interest into agriculture. Not like agriculture na appa. Yeah. Okay. ஒரு farm வாங்கிட்டு agriculture அந்த மாதிரி கிடையாது. வீட்லயே ஒரு garden காலைல எந்திரிச்சு அந்த plants ஓட போயிட்டு அந்த plants கூட வந்துட்டு ஒரு சின்ன சின்ன plant போட்டு that gave him a lot of happiness and a lot of. So I think it started off from there and here I am. So but his demise was unexpected, la? Very young. You know, you were getting into cinema and how did you figure out that part of your life? நீங்க சினிமாக்குள்ள வந்துருக்கீங்க,
அப்பா such a big star, he has family audience. Correct. அப்பாவோட பெரிய ஸ்ட்ரென்த் நான் என்னன்னு பாக்குறேன்னா, என்னோட வீட்டுல என்னோட அம்மாவும் பார்ப்பாங்க, என்னோட பாட்டியும் பார்ப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு அது சொல்ல முடியாது, ஆக்டர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஜெனரேஷன், ரைட்? நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மேல் ஓரியன்டான ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப ஃபேமிலியா எல்லாருமே வந்து ஜனரஞ்சகமா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டரா இருந்திருக்காங்க. அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு யூ ஹாவ் அந்த போர்ஷன் நீங்க தான் சொல்லணும், how you came into cinema. But I'm pretty sure he would have been waiting to see you grow. பட் அதுக்கு முன்னாடி அவங்க டெமிஸ் ஆகுறாங்க. ஸோ அந்த பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் how was it? No, எனக்கு வந்துட்டு நான் சினிமால வந்துட்டு I think it was a very டக்குன்னு எடுத்த ஒரு டெசிஷன் தான். ஓகே. மீனிங் நான் வந்துட்டு I was interested in watching films. எனக்கு I didn't know if I was interested in being an actor. Not that ஒரு பேஷன் இல்லை அப்படின்னு கிடையாது. I was very camera shy. எனக்கு வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து நிக்கணும்னா எனக்கு வந்து கொஞ்சம் யோசி. உண்மையிலேவா? உண்மையிலே. Bro, you are like an actor now. Like right now it's a part of my job. Yeah. But இனிஷியலா நான் சொல்றேன், not just that, I was much of an introvert அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல நான் சொல்லிக்கலாம். எந்த டைம் இது? Probably when I was ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு 10th 11th 12th அந்த டைம்ல. ஓகே. மீனிங் எனக்கு யாருன்னா ஸ்கூல்ல நீங்க சென்னை தான் ஃபுல்லா? சென்னை சென்ட் மைக்கேல்ஸ் அடையார்ல தான் படிச்சேன். ஓ, அடையாரா? ஆமாம், அடையார்ல தான் படிச்சேன். நான் இப்போ அங்கதான் இருக்கேன். அப்படிங்களா? இட்ஸ் a good place to be. ஸோ இல்ல, எனக்கு சென்னை தெரியாது. நான் அடையார்ல மட்டும் தான் இருந்திருக்கேன். லைக் நான் மதுரையில இருந்து சென்னை மைக்ரேட் ஆகிறப்ப நான் அடையார்ல இருக்கேன். யூ சோஸ் த ரைட் பிளேஸ் டு பி. ஆமா. ஸோ எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐ டிடன்ட் நோ இஃப் ஐ வாண்டட் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஆர் பிஹைண்ட் த கேமரா. அது ஒரு கன்ஃபியூஷனா இருந்தது. Then what happened, of course, ஒரு actor son இருந்தா you get like certain offers and everything where people wanted to cast. And you are like this chocolate boy of Tamil cinema. I don't know what the term chocolate boy means. Bro, you know what it means. It means girls go crazy about you. Hopefully. I mean, you know that, right? இல்லன்னு சொல்லாதீங்க. I mean, I look at it as a sense of appreciation, genuinely. But உங்களுக்கு தெரியும்ல அது, like compared to a lot of actors, உங்களுக்கு வந்து கொஞ்சம் girl fans அதிகம். அப்படிங்களா? ஓகே. நீங்க ரொம்ப shy முடுக்கு. But yeah. No, I look at that as a sense of appreciation and I feel blessed about that. Yeah, no, of course you are lucky. Of course I am. So then what happened, I think I signed my first film with Pyramid Sai Meera oda sign பண்ணேன். That's when in the எப்படி இது வந்து சைன் பண்ணனும்னு யோசிச்சது எப்படி? Because you are still not sure about being in front of the camera or பின்னாடி, கரெக்ட்டா? ஆமா. அப்ப எப்படி ஒரு மூவிக்குள்ள நான் ஆக்டரா சைன் பண்றீங்க? உண்மையா சொல்லணும்னா I wasn't the brightest kid in school where நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். So just to pass தான் எல்லாரும். எந்த ஸ்கூல்? St. Michael's. Okay. St. Michael's Academy. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த டைம்ல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷனே கிடையாது. ஜென்யூன்லி அந்த பாயிண்ட்ல வந்துட்டு சரி 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, அவனுங்க வந்துட்டு மச்சான் நீ என்ன படிக்கிற, நம்ம என்னமோ இன்னும் 5 வருஷத்துல இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பெரிய லெவல்ல போகும் போல நம்ம அதை படிக்கலாம். அதுக்காக தான் நீங்க you are an engineer, right? Engineer. So you studied to become an engineer. Yeah. எல்லாரும் எடுக்கிறாங்க, நம்மளும் இன்ஜினியரிங் எடுத்துறோம். No, honestly என் பேஷன் வேறையா இருந்தது. I wanted to become a pilot. ஆமா. ஸோ ஐ வாஸ் வெரி பேஷனேட் அபவுட் தட். அந்த டைம்ல விஷனே இல்லைன்னா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியும், எனக்கு பைலட் ஆகணும். எப்படியான எனக்கும் பைலட் ஆகணும். ஆனா இப்ப நான் பைலட் ஆக முடியாதுங்கிறதுக்கு ரொம்ப ஆப்வியஸான ஆன்சர் இருக்குது. என் ஃபேமிலியில வந்து எவ்வளவு ஆகும், எங்க போன வெளிநாட்டுக்குலாம் போன பட்ஜெட்லாம் பார்த்தாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி அப்படின்னு உட்கார வச்சிட்டேன். ஐ திங்க் யூ ஹேட் த அட்வான்டேஜ் ஆஃப் பிகமிங் அ பைலட். அப்ப ஏன் நீங்க அதை சூஸ் பண்ணல? I had the advantage of becoming a pilot, but then as in to apply the financial end வந்து could have been sorted னு நினைக்கிறேன். Not really. See, maybe studies ku financial end my dad would have obviously taken care of it, but we had a very very middle class upbringing, very very down to earth, and it's not like எங்க கையில வந்துட்டு காசு கொடுத்துட்டு go splurge அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உண்மையிலேவா? Honestly, I'm seriously surprised. No, honestly அது கிடையாது. Because நீங்க வளர்ந்துட்டு இருக்கப்போ முரளி சார் வாஸ் லைக் அ ஸ்டார், லைக் ப்ராப்பர் ஸ்டார். ஆமா. அப்போ அந்த ஃபினான்ஸ்லாம் வீட்டுக்குள்ள தானே ஃப்ளோ ஆகும். பட் ஐ டோன்ட் திங்க் எந்த பாயிண்ட்லயும் வந்துட்டு அவரும் அந்த மாதிரி ஒரு டைப் கிடையாது. ஹி வாஸ் ஆல்வேஸ் கன்சர்வேட்டிவ் அபவுட். ஸோ அவங்க வளர்த்த விதம் ஆனா மிடில் கிளாஸ் டைப். மேபி அந்த மாதிரி தான். ஓகே. பிகாஸ் எங்களுக்கு வந்துட்டு கையில வந்துட்டு ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி கொடுக்குறதோ, உங்களுக்கு என்ன வேணுமோ போய் செலவு பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. There used to be one day, ஒரு இயர்ல வந்துட்டு ஒரு நாள், அன்னைக்கு என்ன கேட்டாலும் வந்துட்டு வாங்கி தருவாங்க. அது என்னைக்குன்னா பர்த்டே அன்னைக்கு நீங்க என்ன வேணுமோ கேட்கலாம். பட் அந்த டைம்ல நாங்க என்ன கேட்க போறோம், ஒரு சைக்கிள் வாங்கித்தாங்க, இல்ல எதனா ஒரு டாய் வாங்கித்தாங்க, அவ்வளவுதான் இருக்குமே தவிர மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு the biggest gift I got would be
ஒரு ஃபோன் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்றேன். ஓகே. அண்ட் ப்ராப்ளி த லாஸ்ட் கிஃப்ட் ஃபார் மை 18th பர்த்டே எங்க அப்பா வந்துட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டு ஒரு கார் வாங்கி தந்தாரு. ஸோ இது ஐ திங்க் தட் வாஸ் வென் ஐ வாஸ் 18-19 அந்த டைம்ல சொல்றேன். நீங்க சண்டை போட்டு கேட்டீங்களா இல்ல அப்பாவே கொடுத்து? சண்டை போடுற அளவுக்கெல்லாம் அங்க சீனே கிடையாது. அங்கெல்லாம் சண்டை போட முடியாது. See, உங்க பெர்செப்ஷன் எங்க அப்பா பத்தி என்ன இருக்கும்? இஸ் a very soft natured person. யா, வெரி லைக் அதான் சொல்றேன்ல, ஒரு தஞ்சாவூர் மண்ணெடுத்துங்கிற ஒரு ஜோன்ல வந்து நம்ம பாத்துட்டு போல அவங்கள. பா என்ன மனுஷன்ப்பா, எவ்வளவு நம்ம சூப்பரா ஜாலியா உட்காந்து மணிக்கணக்கு என்னன்னாலும் பேசலாம், அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். இல்ல எங்க அப்பா வந்துட்டு பையன் கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா? இல்ல எங்க அப்பா வந்துட்டு எதனா தப்பு பண்ணா அந்த தஞ்சாவூர் மண்ணில செங்கலை செஞ்சு செங்கல்லே அடிப்பாரு. அந்த மாதிரி டைப். யூஸ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட். அப்படியா? ஆமா, நாங்கெல்லாம் பயந்து தான். ஓ ஆமா. அண்ட் ஐ மீன் ஃபார் த காமிக் ஹி புல்ஸ் ஆஃப் இன் ஸ்கிரீன், லைக் சுந்தரா டிராவல்ஸ்லாம் பார்த்தா முரளி சார் வந்து நீங்க சொல்றதோட நல்லா ரிலேட்டே பண்ண முடியல. இல்ல ஆமா, not many people know about Yeah. it. Maybe the roles that he's played, அதனால அவரு அந்த இமேஜ் வந்து கம்ப்ளீட்டா அது இருக்கலாமே தவிர, he used to be not that he used to be crazy mad about everything. அப்படி கிடையாது. எதனா தப்பு செஞ்சா அடி வாங்கும். Otherwise I think he was like one of the most perfect fathers. And ஒரு பாயிண்ட் ஆன பிறகு he became that point where ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஜோன்ல வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டார். That was a very very brief period of time. I would say last few months or a year or something, அவ்வளவுதான் இருந்தது அந்த பீரியட். So until then I was also. So you were 18 by the time this all happened? 18, yeah. 18. No, I was 19 nama when this happened. I mean that's pretty tough to think as a 19-year-old to, you know. I mean, see, எங்க வீட்டில் வந்துட்டு there used to be a thing where அப்பா மட்டும் தான் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. Of course அப்பாவும் and my mother is also very strong as a person. So அவங்க ரெண்டு பேர் எடுக்கிற டெசிஷன்ஸ் we all follow. இப்படி தான் இருந்தது. The minute my dad இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே we were all, I wouldn't say sheltered, but to a certain degree அப்படி தான் வளர்ந்தோம். மீனிங் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏடிஎம்ல வந்துட்டு போய் காசு வித்ட்ரா பண்ண கூட தெரியாது at the age of 19 or anything. ஏன்னா அப்பா எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே அவர் தான். அண்ட் லைக் ஐ செட், எங்க கையில பாக்கெட் மணி ஆர் வந்துட்டு கைகளை காசு தரது அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. பொருளா வந்துடும் எதா இருந்தாலும். ஐ மீன் எதனா தேவைன்னா யூ அச்சீவ் சம்திங் வில் கெட் யூ தட். இட் வாஸ் ஆல்வேஸ் அ ரிவார்ட் மாதிரி தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ தட் வாஸ் அவர் அப்ரிங்கிங். அண்ட் அவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்ரிதிங் ஃபெல் அப்பார்ட். லைக் வேர்ல்டே வந்து ஷேட்டர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு அந்த பாயிண்ட்ல ஐ ரிமெம்பர் தட் தேர் வாஸ் ஜஸ்ட் ஒன் திங் ரன்னிங் ஆன் மை மைண்ட். எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்போ நின்றுட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து என்கிட்ட கை கொடுத்துட்டு ஐம் சாரி ஃபார் யுவர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பிகாஸ் மை மம் இஸ் இன்சைட். அவங்க என்னன்னா, இவன் தான் மூத்த பையன், இவனுக்கு நீங்க தான் இனிமே அந்த குடும்பத்தோட தலைவன். So I had to pull a strong face. Not like I knew anything at that point. Yeah, you were like a teenager. Yeah, teenager. And அப்போதான் I think ஒரு 3-4 நாள் எங்க அக்காவுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் இருந்தது. என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு ஒரு தேர்ட். வீட்டுல 3 பேரா ப்ரோ? 3 பேர். அக்கா, நீங்க, தம்பி. ஆமா. ஓகே. Yeah. So it was a thing where என்னங்கிறதே புரியல. ஸோ என் மைண்ட்ல என்ன அப்போ எல்லாம் ஓடிட்டு இருக்கோம்னா, இந்த இயர் நம்ம எப்படியான சர்வைவ் பண்ணிடணும், நெக்ஸ்ட் இயர் எப்படியான சர்வைவ் பண்ணிடணும். ஐ எம் டாக்கிங் அபவுட் எவ்ரி ஆஸ்பெக்ட், பி இட் ஆஸ் அ ஃபேமிலி, be it financially, be it otherwise. Every aspect la vandittu I had to cover my family in every way. At 19? At the age of 19. அது கொஞ்சம் அது ரொம்ப டஃப் தான் ப்ரோ. Yeah, ஆமா. என்னால அதை ரிலேட் பண்ண முடியாது, பட் என்னால அதை எம்பத்தைஸ் பண்ண முடியுது. அந்த ஒரு பையனுக்கு மைண்ட்ல, ஒரு 19 வயசு பையனுக்கு ஒன்று யூ ஹேவ் டு ஹேண்டில், யூனோ எல்லாருக்கும் அப்பா இறந்தாங்கிறத தாண்டி உங்களோட அப்பா வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாரும் அதை பற்றி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு, ஐ திங்க் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஐம் ஸ்டில் டாக்கிங் அபவுட் இட். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் அதை புல் த்ரூ பண்ணி ஹவ் டு டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி ஆல்சோ. யா, இட்ஸ் நாட் லைக் வி ஸ்டார்டட் ஃப்ரம் ஜீரோ இல்லைங்களா. சி, இட் வாஸ் லைக் ஓகே, நான் இப்போ ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன்னா இட்ஸ் மை ஜீரோ. அங்கேருந்து வந்துட்டு ஐ கேன் ரைஸ் அப். ஸோ சம்ஹவ் ஐ ஃபெல்ட் தட் எங்கள் அப்பா இறந்த உடனே ஐ ஹேட் டு கோ -10 or -20 ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. Because everything was lost, everything was shattered. So அப்பா மட்டும்தான் இப்போ ஃபேமிலியில பிரெட் வின்னரா? Yeah, ஆமா, 100%. எங்க அப்பா மட்டும்தான். My mom is a homemaker. Okay. And my dad used to take care of everything. So அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலா பாத்துக்கிட்டதெல்லாம் like we pull through. ஆமா. Wow. My mom took the role of being a father also on the time. So she became very strong as a person. And it wasn't like எங்க அப்பாவுக்கு வந்துட்டு டெர்மினல் இல்னஸ்னால வந்துட்டு இறந்தார் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. I know, it was very sudden. Very sudden. In fact, நான் வந்து அன்னைக்கு 5 மணி வரைக்கும் எந்திரிச்சிருக்கேன்.
விடிய காலைல 5 மணி வரைக்கும் எந்திரிச்சிருக்கேன். எங்க அப்பா இறந்தது வந்துட்டு நைட்டு ஒரு 2:30 மணி 3 மணி அப்படி இறந்துருக்காரு. எனக்கே தெரியல. அண்ட் மை ரூம் இஸ் ரைட் நெக்ஸ்ட் டு மை ஃபாதர்ஸ் ரூம். ஓ, எனக்கு இது தெரியவே இல்லை. அண்ட் 5 மணி வரைக்கும் ஏன் எந்திரிச்சிருக்கேன்னா அன்னைக்கு லைக் ஐ செட் எங்க அக்காவோட என்கேஜ்மெண்ட் அப்போ தான் முடியல. ஸோ என் ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்தாங்க. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. ஸோ எல்லாமே பேசிட்டு அந்த டைம்ல தான் தூங்க போனோம். தூங்கி டக்குன்னு ஒரு 1/2 hour 45 minutesல எழுப்பாங்க இல்லைங்களா. ஐ மீன் எழுப்பின உடனே எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து என்ன நடந்தது அப்படின்னே தெரியாது. பிகாஸ் தூக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணவே முடியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு என் அம்மா வந்து சொல்றாங்க. அண்ட் நான் தான் மூத்த பையன் அங்க. எங்க அக்கா வந்துட்டு ஷி இஸ் ஜஸ்ட் காட்டன் என்கேஜ். ஸோ அங்கேயும் எதுவும் சொல்லலை. என் தம்பி வந்து சின்ன பையன், அவங்ககிட்ட எதுவுமே சொல்லவும் முடியாது. ஸோ என்கிட்ட வந்து சொல்ல உடனே அண்ட் மை மம் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். நான் எங்க அம்மாவை அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. வீட்டில் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? கசின்ஸ் இருக்காங்க? கசின்ஸ் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. ஓ, எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு பார்த்த உடனே எங்க அப்பாவை பார்த்த உடனே ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு ரெப்ளிகேட் வாட் ஐ சா, பட் இட் வாஸ் அ வெரி பேட் சைட் நான் பார்க்கும்போது. அண்ட் என்னன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எங்க அப்பா ரூம் இருக்கு. இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம்னா இப்போ எப்படி கூட்டிட்டு போனேன்? எங்க அம்மா இருக்காங்க, வீட்டில் யாருமே இல்லை. விடிய காலைல வந்து 5:30 மணியோ 6 மணி அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எங்க அப்பாவை தூக்கணும். நான் ஒருத்தன் எப்படி எங்க அப்பாவை தூக்குவேன்? அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே வரைக்கும் தூக்கும். அண்ட் மேபி ஐ குட் ஹவ் கேரிட் மை டேட் ஆன் அ ரெகுலர் டே. அன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு அந்த எனர்ஜியும் இல்லை, அந்த அந்த மென்டலாகவும் ஸ்ட்ரென்த் இல்லை, ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ரென்த் இல்லை தூக்குறதுக்கு. நான் வந்து இப்படியே பார்த்துட்டு நேரம் என் பாத்ரூம்க்கு போனேன். ஒரு 2 நிமிஷம் இப்படியே உட்காந்துட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. ஐ வாஸ் சோ லாஸ்ட், கம்ப்ளீட்லி broken அப்படின்னு சொல்ல மாட்டேன். a sense of என்ன நெக்ஸ்ட் என்ன புரியல, ஒண்ணுமே புரியல. தென் ஐ ஹேட் டு கேரி மை டேட் டவுன் ஸ்டேர்ஸ் வேர் கேரி பண்றது ரொம்ப தட்டி தடுமாறி தான் போனேன். அண்ட் எங்க அப்பா வந்து வண்டியோட ஃப்ரண்ட் சீட்ல வந்து சீட்டை இப்படி பின்னாடி பண்ணிட்டு ஐ புட் him inside the front seat and I had to ஆம்புலன்ஸ்? நோ, அந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஐ டிடன்ட் நோ வாட் வாஸ் ஹேப்பனிங் இல்லைங்களா. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு எது அம்மாவும் குழப்பத்துல இருக்காங்க. சி அவங்க கிட்ட ஒரு ரியாக்ஷன் அதாவது வரல. இப்போ என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியல. யூ ஹேவ் டு டேக் ஹிம் டு ஹாஸ்பிட்டல். நோ, பட் சம்வேர் ஐ தாட் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சம்வேர் ஐ நியூ இட். ஏன்னா சி மதன், when you see someone இல்லைங்களா, when you see and ஃப்ரீயா மூவ் ஆகும்போது you can lift them and everything. when they are tightல this இல்லைங்களா, அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை, you know what's happened to them. ஸோ எடுத்துட்டு நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சுட்டு நான் வண்டியை ஓட்டிட்டு போறேன். ஸோ இப்போ என் வீட்டிலேருந்து நான் போகணும் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஓட்டிட்டு போனோம். எங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு வல்சர்வாக்கம். ஸோ இட் டேக்ஸ் சம்வேர் அரௌண்ட் ஒரு 25 நிமிஷம் ஆகும் நான் ராமச்சந்திராக்கு போகிறதுக்கு. ஓகே, விடிய காலையில் இருந்தாலும் 20 நிமிஷம் ஆகும். ஸோ நான் தனியாக ஓட்டிட்டு போகிறேன். பக்கத்தில் பார்த்தா எங்கள் அப்பா இருக்காரு. அப்போ வந்து ஃபோன் பண்ணுறேன், இன்னொரு எங்கள் ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது செல்ஃபோன் அந்த அளவுக்கு யூசேஜ் கிடையாது? இருந்தது, வந்துருச்சு சார். அதெல்லாம் வந்துச்சு. ஸோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போனேன். பட் அந்த 20 minutes ஆஃப் மை லைஃப் நான் ஜென்யூனாக விஷ் பண்ணுறேன், யாருக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. அண்ட் when you know your father is the strongest person in the world இல்லைங்களா, to put him on the seat and பின்னாடி வந்துட்டு இப்படி சாய வச்சுட்டு to drive and not know what has happened to him அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் வந்து அந்த பிக்சர் வந்துட்டு I don't even want to remind myself about that. I don't want to think about that. ஏன்னா நான் வந்துட்டு even after that I think for almost 3-4 years I wouldn't say a word about my father. நான் பேசவே மாட்டேன் வெளியில. Because not that என்னால் வந்து இது பேசக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இட் மேட் மீ ஃபீல் வீக் அண்ட் ஐ டென்ட் லைக் இட். எனக்கு வந்து ஐ டென்ட் வாண்ட் டு ஃபீல் வீக் அட் தட் பாயிண்ட். அண்ட் மோர் தென் மீ ஐ திங்க் ஐ வாண்டட் டு பி ஸ்ட்ராங் ஃபார் மை பிரதர், மை சிஸ்டர் அண்ட் மை மதர். ஸோ அவங்க தான் என் மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்தாங்க. So, thanks for sharing this. To be very honest, my wife, right, her mom passed away very suddenly. Sorry. Very, very suddenly. And அது வந்து எனக்கு அது வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது ஒன்று இருக்குது, பட் அதுக்கப்புறம் அவங்க பார்த்தது ஒன்று இருக்குது. யூனோ பீப்புள் சேஞ்ச். அது அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த வே ஷி திங்ஸ் நிறைய விஷயம் நல்லா டிஃப்ரெண்ட். அண்ட் அவங்க வீட்டில் ஷி இஸ் த எல்டர் ஒன். ஸோ தம்பி தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. ஸோ ஷி பிகேம் தட் head of the family. Her dad was not doing really great. So she became like the head of. அம்மா தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. Then she had to. So நான் க்ளோஸ்ல பார்த்துருக்கேன். ஸோ நீங்க அதை சொல்றப்போ எனக்கு வந்து I can. And so she didn't have the scrutiny of media. உங்களுக்கு இந்த plus media அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. கண்டிப்பா. It's a tough thing. What about your relationships, man? Just because நீங்க இவ்வளவு பேசிட்டீங்கிறதுனால கேக்குறேன். Your brother got married, right? ஆமா. So you're like one of the most eligible bachelors now. So அதெல்லாம் வீட்ல அம்மா கேக்குறாங்களா?
நீங்க அதை ஏன் கேக்குறீங்க? கல்யாணம் பண்ற என்னடா சுத்திட்டு இருக்கு? இல்ல, ஆனஸ்ட் பிளான் என்னன்னா, இனிஷியலா என் தம்பி வந்து அவன் வந்து போய் வெளியூருக்கு போய் படிக்கிறதெல்லாம் ஐடியாவே கிடையாது. அவன் என்ன சொன்னான்னா, அவனும் எப்படின்னா படிக்கணும்னு நினைச்சா படிப்பான், அப்படி இல்லை அப்படின்னு நினைச்சா அவன் புக்கை கூட தொட மாட்டான். அவனோட போர்டு எக்ஸாம்ஸ் நடக்கும்போது, 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ஸ் நடக்கும்போது எங்க அக்காவுக்கு கல்யாணம். ஸோ இட் வாஸ் ரைட் அரவுண்ட் தென். எல்லாமே அட் அ டைம் நடக்குது. எங்க அப்பா இறந்தாரு, அந்த 1 இயர்ல இவனுக்கு போர்டு எக்ஸாம் வருது. சேம் டைம் வந்து எங்க அக்காவுக்கு கல்யாணம் அந்த 1 வருஷத்துல பண்ணிட்டா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ நோ ஒன் நடந்துச்சுன்னா சீக்கிரமா ஒரு ஆமா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவனை வந்து இவன் மேல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு யாருக்குமே டைம் இல்லை அந்த நேரத்துல. ஸோ இவனே வந்து உட்காந்துட்டு இவனே படிப்பான், நைட் ஃபுல்லா படிப்பான். பட் அதுக்கு முன்னாடி படிச்சதா எனக்கு பார்க்கவே இல்லை. அவன் எப்படி அது பண்ணான்னு தெரியல. அவன் பெட்டி என்ன கட்டினானா, 90% அபவ் வாங்கிட்டான். நான் சொல்ற கண்ட்ரிக்கு நான் போய் படிப்பேன் ஓகே அப்படின்னா. நாங்களும் ஓகே, நீ 90 ஃபர்ஸ்ட் வாங்கு, நீ வாங்கினேன்னா நாங்க மவுண்ட் ரோட்ல உனக்கு கட் அவுட்டே வைக்கிறோம், நீ வாங்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா கரெக்டா வந்து எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வருது. மார்க் பார்த்தா 92% வாங்கிட்டான். நைட்டோட நைட் அவனே படிச்சு 92%. ஓகே. ஸோ இட் ஹேட் டு பி அ பாயிண்ட் வேர் ஹி ஹேட் டு கோ அப்ராட் அண்ட் ஸ்டடி. ஸோ என்னன்னா ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு திருப்பி வரான். தென் ஹி ஹேட் டு ஹேண்டில் என்ன ஐடியாவா என்ன இருந்ததுன்னா, அவன் முடிச்சுட்டு வரான். வந்த பிறகு இட் ஸ்டார்ட்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மை மதர் அண்ட் எவ்ரி திங். And I start thinking about settling in life or whatever, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வரும்போதே அவன் வரும்போதே வந்துட்டு கல்யாணம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகேடா. அவங்க சிங்கப்பூர்ல படிச்சாங்க. கரெக்டா? சிங்கப்பூர்ல படிச்சாங்க. ஸோ ஒரு லவ் மேரேஜ் மாதிரி அவனுக்கு. தென் கல்யாணம் அப்படின்னு சொன்னா தென் ஐ ஹேட் டு புட் மை லைஃப் ஆன் அ பேக் சீட். ஓகேடா பண்றா. ஸோ ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருந்ததுலேருந்து கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டோம் ப்ரோ. ஐ வாண்ட் டு கோ பேக் டு தட். ஸோ ஒரு சைடு வந்து யூ ஆர் பிகமிங் அன் ஆக்டர், அதெல்லாம் சரி. பட் யூ வாண்ட் டு பிகம் அ பைலட் அப்படி நீங்க அதுக்காக ஆரம்பிச்சிங்க. நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு ஏன் பைலட் ஆகல? இல்ல, பைலட் ஆகணும்னு நினைச்சேன். இதேதான், இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் என் வாழ்க்கையில நடந்துச்சு. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா பைலட் ஆகுறது, ஐ திங்க் இட்ஸ் a millennial problem. We have too many things to get distracted by. No, I was misguided அப்படின்னு சொல்லுவேன். ஓ, என்ன சொல்லிட்டாங்க, பைலட் ஆகணும்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமா, புது கதையா கிட்ட சொன்னாங்க. இல்ல, நான் கேட்டவங்க யார்கிட்ட போய் கேட்டேன்னு தெரியல. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, பைலட் ஆகணும்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும். ஸோ நான் மட்டும் கிடையாது, நானும் இன்னொரு ஃப்ரெண்டு தான். அவங்க வாழ்க்கையும் 2 பேரும் வந்துட்டு இதே தான். 2 பேரும் டிசைட் பண்ணோம் இந்த மாதிரி ஏரோநாட்டிக்கல் போய் சேர்ந்துடும். நாங்க வாங்கின மார்க்குக்கு ஏரோநாட்டிக்கல் எல்லாம் சீட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே then we left that idea. எனக்கு இது மறுபடியும் சொல்லுங்க. பட் அப்பா நினைச்சா உங்களுக்கு சீட் வாங்கி இருக்க முடியும்ல, ஆனா பண்ண மாட்டாரா? எனக்கு தெரியலையே, எனக்கு அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்க முடியல. எனக்கு இது ரொம்ப நீங்க வந்து ரொம்ப நார்மல் பர்சனா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, அப்படி வாங்கி தரணும்னு நினைச்சிருந்தா வாங்கி தந்திருக்கலாமே, ஏன் வாங்கி தரலன்னு தான் என் கேள்வி. Things just happened அப்படின்னு சொல்லாமே. It's just a flow of events. மார்க் எடுக்கல, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போக முடியாது, அதனால பைலட் ஆக முடியாது. இல்ல, அதுக்கப்புறம் பைலட் ஆகணும்னு நினைச்சேன். பட் அகைன் லைக் ஐ செட், மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் வந்துட்டு ஆனாதான் பைலட் ஆக முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஜாயின்ட் ஈசி கம்யூனிகேஷன். போயிட்டு 1 year down the lane I knew that இதுக்கும் அதுக்கு ஏன் ஈஸி எடுத்தீங்க? நான் சொன்னேனே, 4 பசங்க நம்ம கூட இருந்தானுங்க. இதுதான் மச்சான் 4 வருஷம் கழிச்சு இதுதான் மச்சான் டாப் அப்படின்னு சொன்னானு. நம்ம எப்பவுமே டாப்ல தானே இருக்கணும், வா இதை படிச்சிருவோம். என்ன ஈஸி, என்ன சர்க்கியூட் வரைஞ்சா ஈஸியை முடிஞ்சது இல்லை, வா படிக்கலாம். அந்த டைம்ல என்ன மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் இருப்போம். என்னை சுத்தி இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸ் இன்னை வரைக்கும் அவனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவனுங்களும் அதே ஜோன்ல தான் இருப்பானுங்க. நானும் ஈஸிலாம் யோசிச்சேன், ஈஸி ட்ரிபிள்லாம். அப்புறம் வந்து இந்த வாரணமாயிரம்லாம் வந்த டைம் அது. அப்போ வந்து மெக்கானிக்கல் தான் கெத்து. அப்போ அவங்க ஏன்னா பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க, பசங்க மட்டும் இருப்பாங்க, ரக்கட்டா இருக்கும் அப்படின்னு ஈஸி ட்ரிபிள் எடுக்காம நான் போய் மெக்கானிக்கல்ல சேர்ந்தேன். இது ஒரு ரீசன், இதுதான் ரீசன். நான் ஈஸி இல்லாம மெக்கானிக்கல்ல போய் சேர்ந்தீங்களா நீங்க? மெக்கானிக்கல்ல நாங்க போய், என் ஃப்ரெண்டு இதே தான் பண்ணா. அவன் என்ன நினைச்சிட்டான்னா, ஈஸி சேர்ந்தா வந்து கோஎட்டா இருக்கும், பொண்ணுங்க இருப்பாங்க, ஸோ ஹி கெட்ஸ் டு கம்யூனிகேட் ஆர் டாக் டு பீப்புள் அப்படின்னு நினைச்சிட்டு சேர்ந்தான். அன்லக்கிலி அவன் சேர்ந்த கிளாஸ் ரூம் ஃபுல் பாய்ஸ் கிளாஸ், பாய்ஸ் சிசி கிளாஸ் பாய்ஸ். நான் கடைசியா சேர்ந்தேன்ல, ஸோ என்ன வந்து சி செக்ஷன்ல போட்டேன். ஸோ ஏபிசி. ஸோ ஏ செக்ஷன் பக்காவா மார்க் வாங்குறவங்கள ஏ. அதெல்லாம் எப்படின்னா அவங்களா கூப்பிட்டு சீட்டை கொடுப்பாங்க, நீங்க வாங்க எங்க. புரியுது. அதெல்லாம் ஏ. பி என்னன்னா, எந்த காலேஜ்? சத்தியமா. பி செக்ஷன் என்னன்னா
ஒரு ப்ரெஷர்ல வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறவங்களாம் பி செக்ஷன். ஓகே நீ நல்லா படிக்கிற, இருந்தாலும் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்களாம் பி. சி செக்ஷன் யாருன்னா கடைசியா வந்து டே நீ தேர்வியா தேர மாட்டியா டவுட்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாமே சி செக்ஷன்ல போட்டாங்க. அண்ட் சி செக்ஷன் என்னன்னா இட் வாஸ் அ ஒன்லி கேர்ள்ஸ் செக்ஷன். ஓகே, சி செக்ஷன் புரியுதுங்களா? And I think there were only like say about 10 boys, about 40-45 girls or something. So ratio வே ரொம்ப ஆடா இருந்தது. அங்க பயங்கரமான செக்ஸ் ரேஷியோவா இருக்குது. ஒரு விதத்துல பார்த்தா அது என்னோட இதுன்னு நினைக்கிறேன், கன்சாலிடேஷன் நினைக்கிறேன் for not being a pilot. ஒரு 4 வருஷம் ஜாலியா இருந்தீங்களா ப்ரோ? எங்க ஒரு வருஷம் தான் காலேஜே போனேன். 4 வருஷம். ஒரு வருஷம் தான் போனீங்களா? ஒரு வருஷம் தான். ஆல்சோ அந்த காலேஜ்ல வந்து இந்த கேர்ள்ஸ் டாக், பாய்ஸ் கேர்ள்ஸ் நோ டாக், அது ஒரு ஃபேமஸான ஒரு மீமா கூட. ஜேபிஆர் தான அந்த காலேஜ்ல சத்யபாமா. See today they are family friends and I know them very well. So I mean நம்ம பாசிட்டிவா தான் சொல்றோம். இல்ல 100%. I love my college. ஏன் ஒரு வருஷம் தான் காலேஜ் போனீங்க, அதுக்கப்புறம் ஏன் போல? ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் காலேஜ் ஜாயின் ஆனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சம்வேர் வந்துட்டு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீனிங் ஒரு சென்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன். நாட் தட் 100% இதுதான் பண்ண போறோங்கிறது கிடையாது, ஒரு சென்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன். இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு. பிகாஸ் ஐ காட் அ கப்புள் ஆஃப் ஆஃபர்ஸ் அண்ட் இட் வாஸ் குட். அந்த டைம்ல வந்துட்டு there used to be a company called Pyramid Saimira அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, which used to be a very big company அந்த பாயிண்ட்ல. அண்ட் சம்வேர் அது வந்துட்டு அங்கே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணலாங்கிறது டிசைட் பண்ணியாச்சு. பட் ஐ யூஸ் டு பி அ வெரி ஃபேட் கிட். அப்போ என்ன ப்ரோ எல்லாம் ட்விஸ்டாவே சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை உண்மையிலேயே அப்படியா? ஆமாம். 1.5 பிரியாணி, ஒரு சிக்கன் 65, ஒரு சில்லி சிக்கன், இது வந்து ஸ்டேபிள் ஃபுட். டெய்லி இதுதான் சாப்பிடுவேன். ஸோ என்ன ஆயிடும்னா சாப்பிட ஓவராலாக, ஏன்னா ஸ்போர்ட்ஸும் ஆடிட்டு இருந்ததால ஓவராலாக வந்துட்டு வெயிட்டை போட்ட மாதிரி தெரியாது. ஆனா லவ் ஹேண்டில்ஸ் மட்டும் அப்படியே தொங்கிட்டு இருக்கும் அப்படி. ஸோ அங்கேருந்து டு பி இன் ஃபிலிம்ஸ் இல்லைங்களா, யூ நீட் டு ஹேவ் அ சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அண்ட் யூ லுக் வெரி லீன் இன் பானாகாத்தாடி. பிகாஸ் ஐ லாஸ்ட் வெயிட் அந்த டைம்ல. ஓகே, ஒரு வருஷம் நான் வந்து அதுக்காக ட்ரெயின் பண்ணேன். I believe that no one can teach you acting. But there was a period of time where இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, சினிமா வர்றதுக்கு முன்னாடி சிலம்பம் கற்றுக்கணும், ஸ்ட்ரெச்சஸ் அப் பண்ணணும், வந்துட்டு ஃபைட் கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும். ஒரு ஆக்ஷன் ஹீரோவா லான்ச் ஆகுறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்கணும். ஆமாம், போய் அது அஃப்கோர்ஸ் இட் ஹெல்ப்ஸ் மீ ரைட் நவ் இன் அதர் சென்சஸ். பட் அந்த டைம்ல ஐ வாஸ் இன் தட் ஜோன். ஸோ காலேஜ் மேலே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. காலேஜ் போகணும், படிக்கணும், அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. தென் ஐ திங்க் ஒன் ஃபைன் டே ஐ டோல்ட் மை டாட், ஏன்னா காலேஜ் போகவே இல்லை. ஒரு பாயிண்ட் ஆன பிறகு, ஒரு பாயிண்ட் வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு காலேஜ் போகல. ஒரு பாயிண்ட் ஆன பிறகு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு எனக்கு காலேஜ் போக பிடிக்கல, என்னை விட்டுருங்க சொல்லிட்டு ஐ டுக் அ லாட் ஃப்ரம் மீ டு கோ சே தட் டு ஹிம். பட் ஐ திங்க் ஹி அண்டர்ஸ்டாண்ட். புரியுது. இந்த வடிவேலு ஜோக்கும் சத்யராஜ் வடிவேலு ஒரு இதுல இருப்பாங்கல்ல, உன்னால என்ன பண்ண முடியுமா காலேஜ்ல கஷ்டப்பட்டு சேர்த்தா நீங்க வந்து 1 இயர்ல வேணாம் சினிமா தான் வேணும்ட்டீங்க. ஆமா, ஓகே. இப்போல்லாம் அந்த டைம்ல நான் சொல்றேன், எனக்கு அப்போல்லாம் ஒரு கனவு வரும், என்ன காலேஜ் வந்து விட்டுட்டு சினிமா அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, என் மைண்ட் எவ்வளோ சென்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் இருக்கும். அட்டெண்டன்ஸ்ல என் பேர் இருக்கு, டெய்லி என் பேர் சொல்லுவாங்க அட்டெண்டன்ஸ்க்கு. ஓகே, காலேஜ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல, நான் வரல அப்படின்னு இன்ஃபார்மே பண்ணல, அப்ரப்டா ஸ்டாப் பண்ணி. ஓகே. ஸோ டெய்லி அட்டெண்டன்ஸ்ல பேர் போகும். நான் நைட்டு தூங்கும் போதெல்லாம் எனக்கு கனவுல என்னன்னா, கல்ச்சுரல்ஸ்ல போய் நான் டான்ஸ் ஆடுற மாதிரியோ, இல்லை காலேஜ்ல உட்காந்துட்டு பேசுற மாதிரியோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற இந்த மாதிரி எல்லாம் கனவு வரும் எனக்கு. இது வந்துட்டு அப்போல்லாம் யோசிப்பேன், ஓகே ஒரு நாள் வந்துட்டு பெரிய ஹீரோ ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிக்கும் போது யோசிப்பேன். போனீங்களா? I keep visiting my college. அப்பப்போ போவேன். ஓகே. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு தியாம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இல்ல லைக் அந்த கிரவுடுக்கு நடுவுல ஃபெஸ்ட் அப்போ கூப்பிட்டுருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் I still have the courage. சத்யபாமால இருந்து பார்த்துட்டு இருக்கவங்க you have to call him again, like probably pull him out. They keep calling me for my school also. எனக்கு ஸ்கூல் போகணுன்றது ரொம்ப ஆசை. பட் ஐ திங்க் இட் எண்டட் பேட்லி. என்னோட 12th வந்துட்டு முடியும் போது ஒரு டஃப்ல கொடுத்துட்டு வந்தேன். நான் எல்லா இடத்துலயும் ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு சவால் கொடுத்து தான் வந்தேன். இனிமே வந்துட்டு அடுத்த வாட்டி இந்த வாசப்படி மிதிக்கும் போது நான் வேற லீக்ல தான் வந்து மிதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் கொடுத்து வந்தாச்சு ப்ரோ. ஐ திங்க் யூ கேன் கோ பேக். பட் மை ஸ்கூல் இஸ் a different volume. அது வந்துட்டு வேற காலேஜ் ஸ்கூல். ப்ரோ, அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி யூ டெபியூட்டட் வித் சமந்தா. Do you still have contact with Samantha, like stay in touch with her? Of course, if there's something when big things are happening in each other's lives, I try talking to her and we talk. அப்பப்போ எங்கன்னா பார்த்தா பேசுவோம். So, நீங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, she is in one position.
அப்போ நீங்க என்ன பேசிப்பீங்க ஃபர்ஸ்ட் மூவி ஷூட்லாம் போயிட்டு இருக்கப்போ? அந்த டைம்ல சொல்றேன். Did you guys have this vision? இல்ல சி ஐ திங்க் நான் சாமோட நடிக்கும் போதே ஷி ஹட் ஆல்ரெடி சைன்ட் ஏமாச்சேசாவே. ஓகே. அவங்க அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஷி வாஸ் அ நியூ கமர் அந்த டைம். எஸ் ஷி ஸ்டார்டட் திஸ் பட் எங்க ப்ராசஸ் வந்துட்டு லென்த்தியா போச்சு. I think she started with the Moscow and Kaveri. மாஸ்கோ அண்ட் காவேரி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் பை த டைம் பானா காத்தாடி ரிலீஸ் அவங்களுக்கு வந்து தெலுங்கு படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஷி ஹட் ஆல்ரெடி சைன்ட் 2-3 films. ஓகே. And I don't think she had the air of being an actress, and I don't think even today, I don't think she has the air or anything of being okay, na so and so star irken, or anyone for that matter, illingla. See, even take me or ipo vandittu for example, or third person ah paakumbodhu all this might look very fascinating and everything, but it's just another job by then. Vandittu you do your job, you come back home, you're still respected as a person at home than thavara no one looks at you as an actor. ஒரு நடிகன் வந்துட்டா அதனால ஒரு ஸ்பெஷல் இது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. Okay. When I go back home, I'm pretty much myself. I forget that I'm an actor when I'm at home. And there used to be a point where I used to travel a lot. ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு பேக் பேக்கை போட்டு எப்போ பார்த்தாலும் எதனா ஊருக்கு கிளம்பி போயிட்டு it used to give me a sense of தனியாவா? தனியா ஊருனா எந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க அப்படி தனியா? நார்த் பண்ணியிருக்கேன், இந்தியாலே நார்த் இந்தியா பண்ணியிருக்கேன், டீப் டவுன் சவுத் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பசங்களுக்குமே வந்து பசங்கன்னா லைக் இன்க்ளூடிங் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு 3 ஸ்டோரி கன்ஃபார்மா இருக்கும். ஒன்று மணாலி, கரெக்ட். ரெண்டாவது கோவா. கரெக்ட். இந்த கோவா ட்ரிப் எல்லாம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம பிளான் போட்டு போகாம ரொம்ப நாள் கழிச்சு போகிற ட்ரிப்பா கோவா ட்ரிப் எப்பவுமே இருக்கும். அப்புறம் அந்த 3வது ட்ரிப் வந்து தாய்லாந்து. இந்த மூணு கதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு 25 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த 3 கதை கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். டன் ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுறது வந்து இட்ஸ் சோ மச் யூனோ நிறைய உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற ப்ராசஸ்ல இட் ஆல்சோ இட்ஸ் லைக் a person who has gone through different journeys. இப்போ நான் வந்து பாக்குற அத்தர்வா வந்து has gone through so many journeys at this time. ஒரு சின்ன செக்ஷன் ஓகேவா, இட்ஸ் பபிள் பெயிண்ட்ஸ் வண்டர்ஃபுல் மெமரிஸ் ஆர் கலர்ஃபுல் மெமரிஸ்னு சொல்லலாம். அதுல வந்து உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய மெமரிஸ் வந்து நாங்க வச்சிருக்க போறோம். So adula vandu you have to pick few memories, okay, pictures, and you can talk about the ones that you want to talk about. Done. Okay va? Of course. Yeah. So this is Bubble Paint's wall of colorful memories, bro. Nice. நாம இப்ப அங்க போய் உங்களோட மெமரிஸ் நீங்க எதை எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம ஷேர் பண்ணலாம். There is no limit on numbers, so you can pick whichever you want. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, or இந்த பர்சனை பத்தி நான் சொல்ல நினைக்கிறேன், இந்த இன்சிடென்ட் பத்தி சொல்ல நினைக்கிறேன்னா will pick. Okay. Yeah. Yeah bro. First இங்க நான் எடுத்துட்டேன். விஜய் சார். Yeah, விஜயனா. I think இந்த பிக்சர் எடுத்தது வந்து I mean you both look really good in that picture. I think it was moment captured அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பிக்சர் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது வந்து என் தம்பியோட என்கேஜ்மெண்ட், அப்போ லீலால தம்பியோட என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருந்தது. ஓகே. ஸோ வி நியூ தட் விஜய் சார் வாஸ் கோயிங் டு கம் ஆஃப் கோர்ஸ். அப்போ வந்து ஆல் ஆஃப் அஸ் எல்லாருமே அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு ஆரா கிரியேட் ஆகும் இல்லைங்களா, ஒருத்தரோட என்ட்ரி இருக்கும்போது ஒன் ஆரா வாஸ் கிரியேட்டட். அண்ட் ஐ திங்க் அப்போ வரும்போது ஐ வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அப்போதான் வந்து கை எப்படி மேலே போட்டு வெல்கம் டு த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தட்டி கொடுத்தாரு. தட் வாஸ் த டைம் ஐ திங்க் தே கிளிக் திஸ் பிக்சர். இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் பிக்சர் அண்ட் ஆல்சோ அ வெரி நைஸ் ஜெஸ்டர் தட் ஹீ கேம் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் டு see him there. Yeah. உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும் லைக் விஜயனாவை on a personal note? Yeah. I don't think எனக்கு பர்சனல் நோட்லாம் தெரியாது. அஃப்கோர்ஸ் ஆஸ் அன் ஆக்டர் எல்லார் மாதிரியும் நானும் அவரோட மிகப்பெரிய ரசிகன், அது இருக்கு. பட் ஆன் அ பர்சனல் நோட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ நோ ஹிம். I've obviously met him a couple of times here and there. பட் அவருக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது. பட் ஸ்டில். ஓகே. Yeah. This இது வந்து பானா காத்தாடி, ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் ஃபிலிம். இது வந்து ஞாபகம் இருக்கு, இந்த போட்டோ ஷூட் பண்ணும்போது சாம் கிட்ட நான் திட்டு வாங்கினேன். ஏன் சொல்றேன், ஏன்னா ஐ திங்க் அதுல ஒரு போட்டோ இருக்கும் வேர் ஐ ஹாவ் டு புட் மை ஹேண்ட் அரவுண்ட் சாம். இந்த மாதிரி போடணும். நான் வந்து எனக்கு கான்சியஸா இருந்தது அவங்க மேல கையை போடுறது இப்படி எல்லாம். பட் ஐ நியூ சாம் வெரி வெல். பட் ஸ்டில் அது இருக்கும் இல்லைங்களா, ஒரு மாதிரி கேமரா முன்னாடி ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிட்டாங்களா?
இப்படி அஃப்கோர்ஸ் நான் இல்ல ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணா நம்ம ரொமான்டிக்கா நம்ம ஒரு சீன் எடுக்கிறப்போ இட் வில் பி அன்கம்ஃபர்டபுள் அப்படி கிடையாது. அப்படி கை போடும் போதே நான் எப்படி என்ன இப்போ நார்மலா நம்ம பசங்களோட வந்து இப்படி நின்று இந்த சுப்பிரமணியபுரம் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து நிப்பாங்க தெரியுமா, இப்படியே வந்து அந்த மாதிரி கையை இப்படி போட்டேன். அந்த போட்டோ பார்த்து சாம் வந்து அதான் சொல்லிட்டு இருந்தாப்புல, ஏன் வந்துட்டு இந்த மாதிரி கையை போடுற, கரெக்டா போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஐ ரிமெம்பர் தட் பார்ட் ஆஃப் இட் அண்ட் இட் வாஸ் வெரி. எந்த பீச் இது? பீச்ல கிடையாது, ஸ்டுடியோல எடுத்தது. ஓ ஸ்டுடியோ, பட் இட் கிவ்ஸ் தட் பீச் வைப்ஸ். பட் ஆல் திஸ் இஸ் கிரியேட்டட் இல்லையா? ஓகே, சுத்தி இது மட்டும் தான் எடுத்தது. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ். ஆஃப்டர் தட் தே ஆடட். அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் எனக்கு. படம். And I think this film will be the closest to my heart no matter how many films I do in my life. வனக்காத்தடி இது இப்போ என்கிட்ட இருக்கிற நாய் ரோமன் அப்படின்னு சொல்லி. பேர் என்ன? ரோமன். ரோமன். ஆமா, எனக்கு வந்துட்டு எல்லா நாயும் வந்துட்டு இந்த சிட்டி பேருங்க வைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரிஸ், நான் விசிட் பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்ச கண்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாய் பேர் வந்துட்டு ரோமன். என்னோட இப்போ வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் சைபீரியன் ஹஸ்கி, அதோட பேர் வந்து பிராகா. ஸோ பேசிக்லி பிராக். ஸோ அதோட பேர் பிராகா. அண்ட் ஐம் வெரி க்ளோஸ் டு மை டாக்ஸ். எனக்கு ஓகே. ஸோ இது வந்து வீட்டில் பொங்கல் கொண்டாட்டம். எங்கள் வீட்டில் எப்பவுமே பொங்கல் அப்படின்னு சொன்னால் வெளியில் வாசலில் தான் உட்காந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் நவ் எவ்ரி பொங்கல் வந்துட்டு வெளியில் உட்காந்து பேக் இன் த டேஸ் வந்து அப்போ தம்பி இருந்தா, நான் இருப்பேன், அப்போ வந்து ஜேன்னு இருக்கும் வீடு. இப்போ அக்கா எங்க? அக்கா தான் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஓகே. ஆமாம், பிசி. இன்னைக்கு வந்து அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் வீட்டில் இருப்பான், அவன் வீட்டில் பொங்கல் கொண்டாடணும். இப்போ நான் எங்க அம்மா அவ்வளவுதான் நினைக்கிறேன் வீட்டு. நான் தான் சொல்றேன்ல, அந்த பழைய விஜயகாந்த் ஸ்டோரியில வர்ற மாதிரி எல்லாரும் விட்டுனதுக்கு அப்புறம் நீங்க அந்த குடும்பத்துல இன்னும் தனியாலாம் அங்க இருக்கு. ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ அம்மா கிட்டே சேர்த்து சொல்றேன், சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்கம்மா. இந்த ஸ்டோரியிலேயே வந்து நான் பாக்குறப்போ இப்படி இருந்தவங்க எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எவென்ச்சுவலி கல்யாணம் பண்ணிக்கணும், பண்ணி ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் டைம் நம்ம உட்காந்து பேசுறப்போ நம்ம இன்னும் கப்புலா உட்காந்து பேசுவோம். ஏற்கனவே ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க அது வேற இன்டர்வியூல சொல்லி அந்த ப்ரெஷரை போட்டு. நெக்ஸ்ட் பாலாஜி சித்தப்பா. என்னோட ஃபேவரட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் antagonist in Tamil. Okay, my personal. I think he's my favorite actor too. ஆக்டரா பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் இவர் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கும் இவர் பாலாஜி சித்தப்பாவுக்கும் ரொம்ப இது பேச்சுவார்த்தை ஒன்லி டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் இருந்தது. அண்ட் ஒன்லி இந்த ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா, அந்த டைம்ல மட்டும் தான் மீட் பண்ணிப்போம். மீட் பண்ணிட்டு பேசுவோம். அண்ட் he was a very எப்படி சொல்றது, வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னா, போய் பேசணும்னா 2 வாட்டி யோசிப்போம், எதுக்கு இந்த மனுஷங்கிட்ட போய் பேச்சு வச்சுக்கணும் அந்த மாதிரி தோணும். பட் he was not that kind of a person at all. Very soft hearted. எப்போ பார்த்தாலும் வந்து நாங்கள் வந்து பேசியிருக்க மாட்டோம், ஒரு 5 வருஷத்துக்கு பேசியிருக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. பட் he'll know your every move. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இமைக்கா நொடிகளோட லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டு நாங்கள் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். த சீக்வன்ஸ் வேர் நான், நயன் மேம், சேது சார் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அப்போது ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தட் வாஸ் த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட். எவிடென்ட்லி நாங்கள் அவரோட அப்பார்ட்மெண்ட்டு தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சீக்வன்ஸ். ஸோ he comes up to my caravan, வந்துட்டு இந்த மாதிரி என்னடா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். அண்ட் இட்ஸ் நாட் லைக் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே, அண்ட் he hates me when I call பாலாஜி சித்தப்பா அப்படின்னு சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. அது ஏனே தெரில. நான் வீம்புக்கண்ணே சித்தப்பா, நீங்க வேற எப்படி கூப்பிடுவீங்க, டே வாடா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல அவர் அதுதான் எதிர்பார்ப்பாரு. கால் சார் சொல்ல முடியாது, சொந்தக்காரங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. என்ன கூப்பிடணும்னா நீ என்ன அண்ணான்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு. அண்ட் he says that நீ என்ன வாடா போடான்னு கூப்பிடலாமே, நீ அப்படி என்ன இது ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அவரோட தியரியே வேற மாதிரி இருக்கும், அவர் யோசிக்கிறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஐ திங்க் டுவர்ட்ஸ் தி லாஸ்ட் டேஸ் வென் வி ஸ்டார்டட் டாக்கிங் அ லாட், பேசிட்டு இருந்தோம். அண்ட் எவிடென்ட்லி ஒரு படம் வந்து சைன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த படத்துக்கு he was supposed to play one very important role. Because of that I started talking to him, and that's when I got close to him. Meaning I got to know him better. And அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, லைஃப் when you get too close to something and when you know that things are going right, அப்போ வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் நடக்கும். And that was the time I think he also, that was his last few months or something of living, and he passed away. But it is a tough loss, but I will always remember the happier memories I've had with him. Like I was saying, Imaika Nodigal shooting spot, to just give you a brief as to what kind of person he is. Imaika Nodigal shooting spot la ketar enna padamnu sonna. Then I showed him a trailer of another film. படம் பேர் வேணா, பட் அவரு அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி நான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
அவர் சொன்ன வார்த்தையை சொல்லலாமா? அவர் சொல்லுங்க, இது யூடியூப் தானே, என்னன்னு போடலாம். அவர் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் வந்துட்டு அப்படியா இருக்கு அப்படி, பிகாஸ் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். நான் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு காமிக்கிறேன். என்ன மாதிரி ஒரு மொமெண்டா இருக்கும். நான் உன்னை பயங்கரமா பண்ணிருக்கேன், நான் என்னோட சித்தப்பா கிட்ட காமிக்க போறேன். எனக்கு அசிங்கமாயிடுச்சு. எனக்கு அப்படி சொன்னோன்னே ஒரே அசிங்கமா போச்சு குமார். அதுக்கப்புறம் அவரு என்ன பண்ணாருன்னா, அவரு வந்துட்டு போன் எடுத்தாரு. போன் எடுத்து ஐம் ஒர்க்கிங் ஆன் சம்திங் அப்படின்னு சொன்னாரு. என்ன அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் டைம் ஜஸ்ட் see this அப்படின்னு சொல்லி 2 this is my look for the new film அப்படின்னா ஏதோ ஒரு வேற கெட்டப்ல இருந்தாரு. அண்ட் அதோட ட்ரெய்லர் காமிச்சாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். உண்மையிலேயே அதே மாதிரி தான் இருந்தது. நான் ஓப்பனா அப்படியே அடிச்சு விட்டேன். அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து this is what I like about you, நீ ஆனஸ்டா இருக்க அப்படின்னு சொல்லி, even I felt the same when I saw this. இது ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோன்ல போயிட்டாரு. So he's a very very reachable guy, and reachable meaning you can call him at any given point, talk to him about any given films. He will have a completely different perspective about films. அப்புறம் வேட்டையாடு விளையாடு படத்துல வர வில்லன் வந்து வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். திடீர்னு அடிச்சிட்டாருன்னா என்ன பண்ண? இது ஐ திங்க் ஸ்கூல் டைம், நான் 6th ஸ்டாண்டர்ட்ல 7th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது அப்படின்னு நினைக்கிறேன். அதுல எது நீங்க? இது ஓகே, இது நான், இது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெஃப்ரி ஜோஜோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப எங்க இருக்கானே தெரியல. அவன் கல்யாணம் ஆயிட்டு மலேசியால செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். லைக் கான்டாக்டே இல்லையா? இல்ல, ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க மெசேஜ் போட போறாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி வைங்க. இது யாருன்னு தெரியல, எல்லாம் ப்ளர்ட் அவுட்டா இருக்கு. ஓகே, யா, இது வந்து எங்கன்னா சென்ட் மைக்கேல்ஸ்ல நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது there was a exhibition மாதிரி. ஸோ எல்லாருமே they could do something, meaning ஒருத்தங்க வந்துட்டு we took the concept of vintage cinemaங்கிற கான்செப்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ one person took this concept of volcano eruption, அதை பற்றி. ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் அ டஃப். இப்போ எங்களுக்கும் அவங்களுக்கு தான், எனக்கு அது மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் இருக்குன்னா, ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு தான் டஃப் இருந்தது. இப்போ இந்த ரெண்டுத்துல யார் ஜெயிக்க போறாங்க? நான் வந்துட்டு கேமரா சோர்ஸ் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்கூல்ல கட் அடிச்சு ஒரு 4-5 கம்பெனி ஏறி இறங்கி அவங்க கிட்ட எல்லாம் ஏவிஎம்கெல்லாம் போயிருக்கேன் நான். சின்ன வயசுல. நாட் சேயிங் தட் ஐம் சோ அண்ட் சோ சன் ஆர் எனிதிங். ஐ டிடன்ட் கோ ஆஸ்க் மை ஃபாதர் அட் தட் பாயிண்ட். நாட் தட் ஐ டிடன்ட் வாண்ட் டு, பிகாஸ் ஸ்கூல்ல வந்துட்டு போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. எங்க அப்பா த்ரூவா போயிருந்தா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருக்கும். இங்க ஸ்கூல் த்ரூவா போனா அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் இந்த சாக்கை சொல்லிட்டு நான் ஓடி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாக்குல போயிட்டு இருந்தேன். So I think if I'm not wrong, I don't know where we got the camera from. AVM தான் நினைக்கிறேன். ஓகே, விண்டேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லி கேமரா அப்படின்னு சொல்லி இதை எடுத்துட்டு போனோம். லைக் ஐ செட், ஏன் எனக்கு அந்த வால்கேனோ இவங்க ஞாபகம் இருக்குன்னா, அவங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா வால்கேனோ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்ட உடனே இரப்ட் ஆகும். இப்போ எனக்கு என் கேமரா ஒண்ணுமே செய்யல, அங்க நின்றுட்டு இருக்கு சும்மா விண்டேஜ் கேமரா. அங்க வால்கேனோ இரப்ட் ஆகுது, அப்படி இதெல்லாம் போடுது, லாவாலாம் வெளில வருது. ஸோ ஐ திங்க் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டே வி ஒன் இட். அண்ட் ஹிந்துல தான் நினைக்கிறேன் திஸ் கேம் அவுட். ஹிந்து பேப்பர்ல வந்து திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட். டாட் வாஸ் ப்ரவுட் ஆஃப் இட். I think so. I don't think he even said anything about this. அப்பாங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? ரொம்ப ஈஸியா பசங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியாது, எஸ்பெஷலி பையனோட. அப்பா பையன் காம்பினேஷன் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இமோஷன். 100% உண்மை. 100%. அதாவது அவ்வளோ பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா 2 பேருமே காமிச்சிக்க மாட்டாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் அது இருந்தது நினைக்கிறேன். அதான் as you அந்த தோளுக்கு மேல வளர்றதும் அங்கல்ல, as you cross that height, என்னடா இவ்வளவு பெருசா வந்துட்டான் நம்ம பையங்கிறதுல ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் வந்துருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க அக்கா வந்துட்டு வாஸ் வெரி க்ளோஸ் டு மை. அது நடந்துரும் இல்ல? அதே மாதிரி பசங்க பாத்தீங்கன்னா அம்மாவோட செம்ம க்ளோஸா இருப்பாங்க. நான் எங்க அம்மாவோட ரொம்ப க்ளோஸ். எல்லாமே பேசுவாங்க, அரட்டையா இருக்கு, அந்த மணிக்கணக்கா காலில் கூட பேசலாம் மணிக்கணக்கா. அப்பா கூட பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்துரும். அந்த இது நான் பாத்திருக்கேன் நிறைய பேர் வீட்டுல. அதான் my father didn't say anything. அந்த பாயிண்ட் எதுவும் சொன்ன ஞாபகம் இல்ல. உங்களை தவிர எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. Maybe so. Yeah. I mean that's how dads are. See, எங்க அப்பா Tamil dads are typically that. Yeah. Either his extremesல இருப்பாரு. ஒன்னு வந்துட்டு if he likes you to the extreme. If he decides வந்துட்டு he has something else going on, உங்க எக்ஸிஸ்டன்ஸே அங்க இருக்காது. So you'll just be a walking shadow or a walking ghost. அந்த மாதிரி இருக்கும். Yeah, it's that. இது எப்போ எடுத்தது ஞாபகம் இல்லை, பட் விஜயகாந்த் சார். திஸ் இஸ் ஒன் பிக்சர் தட் நானே வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் அப்படின்னு நினைக்கிறேன். when we lost Vijaykanth sir recently, அந்த டைம்ல வந்து I saw this picture that cropped up. Not just for my father, I think எனக்கும் வந்துட்டு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் சார். Not as an actor, yes, we all like him, yes, but as a person and அந்த கமாண்ட் இருக்கும், அது வந்துட்டு அவரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
எனக்கு ஞாபகம் இருக்கு டுவர்ட்ஸ் ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த டைம்ல தான் லைசன்ஸ் வந்து வாங்கும்போது நான் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து வண்டியை போட்டுவேன். அப்போ வந்து இந்த நடிகர் சங்கம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, தட் டைம் சார் வந்து தலைவராக இருந்தார். அண்ட் மை டேட் வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் கமிட்டி மெம்பர்ஸ் ஆர் சம்திங். ஸோ அங்கே மீட்டிங் எல்லாம் நடக்கும்போது ஐ யூஸ் டு ஸ்டாண்ட் பிஹைண்ட். அஃப்கோர்ஸ் யூ கான் கோ சிட் அங்கே எல்லாரும். ஸோ நான் பின்னாடி எல்லாரும் கூடயும் நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் த கமாண்ட் தட் ஹி ஹேட் ஓவர் எவ்ரி திங் அண்ட் ஈக்குவாலிட்டி பார்ப்பார் இல்லைங்களா, எல்லாருக்கும் ஒரே சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. That is something that I really admire about him. So in the portion முடிஞ்சு bro, then we have Taranum Homes presents Break the Statement அப்படின ஒரு particular segment. So we are going to bring a bunch of statements about Atharva. And if Atharva feels in the statement வந்து பொய், நான் இதை வந்து clarify பண்றேன்னா, you can break that. You actually break that. Yeah. Okay. You will be given a hammer and there will be glass, you break the statement. Super. அது கரெக்டா தான் இருக்குதுன்னா அது விட்டுறலாம். ஓகே. ஓகேவா? We'll do that. Done. Yeah. Bro, so இங்க வந்து சில ப்ராப்ஸ் இருக்குது. ஓகே. You can சேஃப்டி கியர்ங்களா? Yeah. So அதுக்கப்புறம் வந்து இதுல எந்தெந்த லைன்ஸ் வந்து or false about you. ஓகே. Break the statement. அதான் ஐடியா. ஓகே. உண்மையா இருக்கிறத விட்டுறலாம் அப்படியே. ஓகே. Yeah. Taranum Homes Break the Statement ஆரம்பிக்கலாமா bro? Done. Yes. First ஒவ்வொரு படம் முடிந்த பின்னும் வெளிநாடுகளுக்கு சென்று ரிலாக்ஸ் செய்வார். ஆஃப்டர் எவ்ரி மூவி நீங்க வந்து வெளிநாட்டு கிளம்பி போயிடுவீங்களா? வெளிநாடுல கிடையாது, எங்கன்னா அதுவும் படம் முடிஞ்ச பிறகு கிடையாது. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ as much as I can travel பண்ணுவீங்க. நீங்க அப்பதான் பேசின அதே கான்செப்ட். அதை உடைச்சிடலாம்ல. உண்மை வெளிநாடுன்னு போட்டிருக்காங்க. லைக் யூ கோ அவுட் சைட் த கண்ட்ரிங்கிறதா இங்க மெயின் பாயிண்ட். அவ்வளோ டிராவல் லைக் படம் முடிஞ்சா வெளிநாட்டு கிளம்பி போயிடுவீங்களா ரிலாக்ஸ் பண்றதுக்கு? Not all the time. Yeah, we will break it. Okay. இது உளுந்துரும். நோ, ஒரே அடி. கை பார்த்து ப்ரோ. நெக்ஸ்ட் வாங்க. தன் படங்களின் கதையில் அதிகம் தலையிடுவார். கிடையவே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபைனலா ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ண பிறகு எடுத்து வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ பிலீவ் தட் ஒன்ஸ் செட்டுக்கு போன பிறகு எனக்கும் டைரக்டருக்கு எதானா வந்துட்டு கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் இருந்தா பாதிக்க போறது நானும் இல்லை, டைரக்டரும் இல்லை, ப்ரொடியூசர் தான். ஸோ ஐ ட்ரை கீப்பிங் நாட் ஐ டோன்ட் இன்டர்ஃபியர் டூ மச் once you go to the set. Atharva ஃபயர் ஆர்ம்ஸ் லைசன்ஸ் வச்சுக்கிறார். அடிக்கடி ரைஃபிள் கிளப்ல ஷூட்டிங் பிராக்டிஸ் செய்வார். லைசன்ஸ் இருக்கிறது ஒண்ணு, ஃபயர் ஆர்ம்ஸ் இருக்கிறது ஒண்ணு. எதுக்கு? இல்ல, இட்ஸ் a heirloom license. ஸோ எங்க அப்பா கிட்ட இருந்தது எனக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்பா லைசன்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு அங்க ஏதாவது சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்போ? இல்ல, பேஷன் தான். ஓகே. ஃபயர் ஆர்ம் வச்சுக்கணுங்கிற ஒரு பேஷன்ல மட்டும் தான் வாங்கினாரு. மற்றபடி எதுவும் கிடையாது. அப்ப அதை விட்டுறலாம். பேன் இண்டியன் ஸ்டார் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை தானே வைத்து தன்னை தயாரித்திருக்கிறார். பட் கதை ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் ஹோல் பேன் இண்டியாங்கிற வார்த்தையில எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. கதை நல்லா இருந்தா எல்லா இடத்துலயும் ஓடுங்கிறது நம்பிக்கை. கதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கிறது உண்மை. ஆனா நான் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது அது. And hopefully a producer, someone likes it, so we might do it. I don't know if it's going to be a pan-Indian film. ஒரு தமிழ் படமா எடுக்கிறோம், எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா it'll become a pan-Indian film. So you want to break it or you want to leave it? Leave it as such. Atharva ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். அதிக புரோட்டீன் மில்க் ஷேக் எடுத்து தீவிர உடற்பயிற்சி செய்வார். இல்லைங்க, புரோட்டீன் மில்க் ஷேக் இஸ் நாட் லைக் பேட் திங் ஆர் எனிதிங். புரோட்டீன் எடுக்கிறதுனால ஒண்ணுமே. ஒரு எக் வந்துட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா 3 grams of protein கொடுக்கும்னு சொல்றாங்க. நம்ம ஹெவியா ட்ரெயின் பண்றோம், அந்த டைம்ல வந்துட்டு என்னால 20 முட்டை 30 முட்டை எல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ சப்போர்ட்டுக்கு மேபி 1 or 2 scoops of protein is fine. பட் ஐம் அகேன்ஸ்ட் ஸ்டெராய்ட்ஸ் அண்ட் ஈவன் ப்ரோட்டீன். நான் எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன்னா, உங்களால சாப்பிட்டு அதை வந்துட்டு உங்களால இது பண்ணிக்க முடிஞ்சா டோன்ட் ஈட் ப்ரோட்டீன், நேச்சுரலாவே சாப்பிட்டு பண்ணிக்கோங்க. You want to break it or let it be? I think I'll break it. Okay. Breaking is fun at this point. Atharva தன் தம்பிக்கு வரும் கதைகளை அவரே கேட்டுதான் முடிவு செய்வார். Not at all. He's a man of himself. அவனே வந்துட்டு அவன் டிசைட் பண்றதுதான். Of course அவன் வந்துட்டு எதனா வந்து ஒபினியனா கேட்பானே தவிர I don't decide. Got it. Atharva பணக்கார பையன் என்பதால் படங்கள் நடித்துதான் கட்டாயம் இல்லை, குறைவான படங்களையே நடிக்கிறார்.
இவ்வளவு லென்த்தா பேசியிருக்கேன், நீங்களே உடைக்கிறீங்களா நான் உடைக்கட்டும்? நீங்களே உடைச்சிருங்க, ஒரே வாட்டி தான். சினிமா மீதுள்ள காதலுக்காகவும் தன் வேலையை மிகுந்த அர்ப்பணிப்புடன் செய்வதாலும் தான் ரசிகர்கள் தன்னை விரும்புவதாக எண்ணுவார். One of the many aspects of it. Yeah, let it be. Yeah. ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ்குள்ள வி ஹாவ் சம் மெமரிஸ் ஆர் திங்ஸ் யூ ஹேவ் யூஸ்ட் உங்களோட சின்ன வயசுல இருந்து. ஓகேவா? அது நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, அது ஒரு நீங்க யூஸ் பண்ணாத ப்ராடக்டா இருந்துச்சுன்னா அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது, யாருக்கு இதை நீங்க கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் மிஸ்ட்ரி பாக்ஸ். லெட்ஸ் ஓப்பன் இட். நீங்களே ஓப்பன் பண்ணிடுங்க. இது எப்படி கிடைச்சிச்சுன்னு யோசிக்கிறீங்க? ஆமா, இது என்னோட ஐடி கார்டுங்களா? யா. நைஸ். doesn't look like my ID card because என் பேர் வந்துட்டு ஐடியில அத்தர்வான் இருக்காது. என்ன பேர் இருக்கும்? விஜய் முரளி சோபா. விஜய் முரளி சோபா. ஸோ விஜய் கரெக்டா? ஆமா, விஜய். என் பேர் வந்துட்டு ஃபுல் பேர் வந்துட்டு விஜய் MS, விஜய் முரளி சோபா. அதுதான் என் பேரு. சினிமாக்காக அத்தர்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அப்பாவுக்கு அந்த டைம்ல வந்துட்டு என்ன தோணுச்சு, ஆல்ரெடி ஒரு விஜய் இருந்துட்டாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் த ரீசன். ஓகே. பட் சினிமாக்காக அது எதுவும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல சொன்னாங்க. ஐ திங்க் டியூரிங் த லாஸ்ட் அந்த டைம்ல நான் என்டர் ஆகும்போது நினைக்கிறேன். ஸோ ஷோபா அம்மா பேரு. அம்மா பேர் ஷோபா. முரளி. ஸோ விஜய் இஸ் யுவர் கிவன். யா. ஸோ அந்த டைம்ல ஐ திங்க் ஹி வாஸ் அ லிட்டில் ஸ்பிரிச்சுவல். ஸோ அத்தர்வாங்கிறது லார்ட் கணேஷ் இருக்கார்ல, அவரோட அவர். ஓகே. ஸோ அதனால வந்துட்டு தி நேம் அத்தர்வா. ஆர் யூ யூஸ் டு பீங் கால்ட் அத்தர்வா ஆர் விஜய்? ரைட் நவ் அத்தர்வா. வீட்டில் சோமுல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சோமுல். ஆமாம். அது என்ன சோமுல்? ஸோ நான் இது சொல்லிப்பேன் வீட்டில், எனக்கு மட்டும் நிக்நேம் வச்சுருக்காங்க. ஸோ ஐ பிலீவ் தட் ஐ எம் த மோஸ்ட் லவ் சைல்டு ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அதனால வந்து ஷோபாலேருந்து ஷோ எடுத்துட்டாங்க, முரளிலேருந்து மூ எடுத்துட்டாங்க, எள்ளு வந்து எனக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ சோமுல் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகே, தட்ஸ் மை நிக்நேம். ஓகே. இது என்ன 500 ரூபா பெண்டிங்கா? இது ஐ மீன் ஐ டோன்ட் நோ, இது என்ன மேட்ரு? இது வந்து ஆமா, நான் தான் டிராஃபிக் ஃபைன் வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன். நீங்க டிரைவ் பண்ணுவீங்களா? யூ டிரைவ். யா. ஸோ டிரைவ் பண்ணும்போது வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டிடுங்க. 500 ரூபா இமீடியட்டா கட்டணும் போல. யா, கியூஆர் இருக்கு, நானே கட்டிடுறேன். இது நான் பார்க்கல ஆக்சுவலி. இன்னைக்கு வந்துட்டு கேமராஸ் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ ஈசிஆர்ல டிரைவ் பண்ணும்போது இனிஷியலா கேமரா வந்துட்டு கனெக்டடா இல்லை ஆப்லயோ எதுவும். ஸோ அப்போதான் கேமரா வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி இப்படி போகும்போது ஃபிளாஷ் அடிச்சா நான் பயப்பட வேண்டி, ஃபிளாஷ் அடிக்கிறா பாருங்கடா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லுவான், ஃபிளாஷ் அடிச்சா சிரிச்சிட்டு வா மச்சான், அந்த கேமராலாம் கனெக்டட் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபைன் கட்டான். இன்னைக்கு வந்து எவ்ரி திங் இஸ் சோ இன்டர் கனெக்டட், இம்மீடியட்டா வந்துட்டு வீட்டுக்கு ஃபைன் வந்துடும். This is something that I didn't see. என்ன இது எனக்கே தெரியல. ஐ திங்க் உங்க அட்ரஸ் ஆர் சம்திங். பெங்களூரா? எங்க தாத்தா வீட்டு அட்ரஸ். இந்த வீடு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அடிக்கடி போவேன், ஹாலிடேஸ் இருக்கும்போது அமுச்சு விடுவாங்க. இந்த வீடு தான் லாட் ஆஃப் மெமரிஸ். இந்த வீட்டில் என்ன மாதிரி மெமரிஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்க தாத்தா வந்துட்டு கொஞ்சம் அந்த அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் இல்லை. ஸோ அவர் வீட்டில் வந்து சுடு தண்ணி வேணும்னா கீசர் இருக்கும், ஆனால் கீசர் போட மாட்டார். அவரோட விறகு வச்சு, விறகும் கிடையாது, வீட்டில் வந்துட்டு இது இருக்கும், தென்னை மரம் அதிகமாக இருக்கும். ஆமாம். ஸோ அவரோட பேஷனே என்னன்னா, அந்த தென்னை மரம் வந்துட்டு என்னைக்கு இளநியா மாறுதோ அந்த இதை எடுத்து இளநீ நமக்கு ஊற்றி கொடுத்துருவாங்க. அந்த செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். அங்கே இளநீ கொடுத்துட்டு அந்த மட்டை இருக்குல்ல, அதை மட்டும் வச்சுப்பாங்க. ஸோ விடிய காலில் நாங்கள் குடிக்கணும்னா அந்த மட்டையை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இட் பி ட்ரைட், அதை வந்துட்டு அந்த இதுக்குள்ள போட்டு ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்மெல் வரும். I don't know how many people can relate to this. I know. But அந்த ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்ல வந்து குடிச்சா அந்த டே ஃபுல்லா அந்த ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும். So that is one memory that I'll always remember about this house. Taj Mahal. Yeah. Taj Mahal, I remember as a family, I think first time we visited Taj Mahal. எங்க அப்பா வந்து சண்டிகர்ல எங்கேயோ ஷூட் பண்றதான்னு நினைக்கிறேன். அந்த டைம் I went and visited Taj Mahal for the first time. I think I was very fascinated with it. One அண்ட் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்துட்டு இந்த லவ் பண்ற டைம்ல போய் கொடுப்போம் இல்லைங்களா, அது இந்த சைஸ் இல்ல, அப்போ பட்ஜெட் இருக்குல்ல இந்த சைஸ் கொடுக்கறதுக்கு. குட்டியோண்டு யாருக்கு கொடுத்தீங்க? ஒன் ஆஃப் மை, யார் எனக்கு பிடிக்குமோ அட் தட் பாயிண்ட். அதான் எந்த வயசுல இது?
11th standard 11th standard அந்த டைம்ல எங்களுக்கு கொடைக்கானல் கூட்டின்னு போயிருந்தாங்க. ஓகே. அந்த டைம்ல வந்து அப்போ இருந்த காசுக்கு ஐம் நாட் ராங் 15 ரூபா நினைக்கிறேன் அந்த keychain. அவ்வளவுதான் இருந்தது கையில. ஸோ அந்த கீ செயின் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அண்ட் தட் மென்ட் அ லாட் அந்த டைம். ஐ மீன் டிட் இட் ஒர்க்? Meaning, did she like it? Yeah, she liked the thought of it. She didn't like the keychain, of course. ரொம்ப சீப்பா ஃபீல் பண்ணாங்க போல, but she liked the thought. எனக்கு தாஜ்மஹால் பாக்குறப்போலாம் எனக்கு ஒரு பிலாசபிக்கலா ஒன்று தோணும். Anything can be made to believe into anything if you are smart. Like I mean, Taj Mahal is a funeral space, right? Correct. At the end of the day, it holds dead bodies. Yeah. ஆனா வந்து if you can pack it up well, it can be a monument. 100%. So bro, we are going to have someone very special to you. And இப்போ எனக்கும் as நீங்களே சொன்ன மாதிரி அர்ஜுன் கபூர் வந்து அடிக்கடி கரண் ஜோகர் ஷோக்கு வர மாதிரி கண்டினியூஸா we have Badri sir here, so he's going to join you, your first movie director of பானா காத்தாடி. நிறைய இம்பார்ட்டன்டான பீப்புளை இண்டஸ்ட்ரியில லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. So I'm so happy to welcome Badri sir. Hey. Hi. Hi sir. Thank you so much for coming. Thanks for calling me again. Your pot looks great now. Thank you sir. Thank you. Hi buddy. Oi. This is the first Kalaya. Sir, what do you think of your debut, your launch product in cinema? I'll always say, right, launch la na panala. Who am I to launch him and all? You did. I was there, I was incidentally there. If I was not there, he would have got launched with somebody else. அடக்கத்தில் அப்படிலாம் சொல்லல, the fact of life. நான் இன்னொன்று கூட எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லுவேன், அது ஃபேக்டும். இவர் முரளி சாரோட சன்னா எல்லாத்தையும் இவர் லான்ச் ஆயிருப்பார். விஜய் ஏகேஏ அதர்வா பண்ண மூவிஸ்லேயே ரொம்ப பிடிச்ச மூவி அது. நிறைய படம் இருக்கு, பட் த மோஸ்ட் ஃபேவரட் which you think brought out the best in him because I really like E.T. I really like அதர். இங்க நான் சின்னதா ஒரு விஷயம் ஒன்று சொல்ல, என்னோட niece okay, she's now in Japan, she's a software engineer. அவ ஒரு பாயிண்ட் சொன்னான், டோட்டலி டிஃப்ரெண்ட் லைன், டிஃப்ரெண்ட் மைண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவளோட பாயிண்ட் என்னன்னா வந்து, நான் இன்னைக்கு வந்து ஒரு +2ல வந்து ஐ ஸ்பெண்ட் so much of night reading, I burned the midnight oil. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் படிச்சு திருப்பி காலேஜில் கஷ்டப்பட்டு படிச்சு அதுலேருந்து நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். உங்களுக்கு வந்து these are the movies that he should do அப்படி வந்து என்ன தோணுது? நான் வந்து ஒன்று ஆல்ரெடி வச்சுட்டேன் ப்ரோ. ஏகப்பட்ட தியரிஸ்லாம் பார்க்குறீங்க, ஏகப்பட்ட கிரேசியாலாம் வேர்ல்டில் இருக்குது கான்டென்ட். அதை இன்னும் நம்ம ஊர் சினிமாக்கே வரல, நம்ம ஊர் சினிமாவுக்கே இன்னும் வரல. Amaran is one such example where someone thought, hey, this could be a movie and something new has happened in Tamil cinema. So அந்த மாதிரி வந்து அதர்வானால புல் பண்ண முடியும் அவங்க பண்ணணும்னு நினைக்கிற themes or genres, something like that. I want him to explore everything under the sun. See, there are certain phases எதுக்கு வேணா செட் பண்ணிக்கலாம். That's a gift. Luckily he has that gift. He can be a cop. நிறைய பண்ணிட்டா அப்படின்னு காப்பே கிடையாது, போதும். ஐபிஎஸ் நிறைய வாட்டி படிச்சு எழுதியாச்சு. He can do a lot of things. We can't reveal more. The next what he says that is right inside that. It's the next stage of what we all as audience will love to watch. Forget him as an actor. You'll love to watch something like that. I also want him to do something very dystopian. இதெல்லாம் இந்த கண்டென்ட் எல்லாம் இன்னும் தமிழ் சினிமா எக்ஸ்ப்ளோரே பண்ணல. His face is so gifted that he can do. think இப்போ டிஸ்டோபியன் வந்து இப்போ கடைசி உலக போர் வந்து ஓரளவுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. But it's one crazy attempt they did, the whole team, right? நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், he can push the boundaries. ஒரு paranormal he can always try. இன்னைக்கு வந்து நான் எப்பவுமே my favorite thing with him is when Bruce Willis was making Die Hard, nobody on earth would have thought that அவர் இங்கே வந்துட்டு 6 Sense பண்ணுவார். இன்னொரு என்ன கிஃப்ட் என்னன்னா வந்து the amount of films what he watches. எனக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது வந்து I want him to do one anti-hero script. Long time. I said that it will be a very different thing for him. I don't know. I think he's too much of a good-looking guy.
That is what is the catch. ஆக்சுவலா வந்து யஷ் வந்து ராவணா பண்றாங்க இப்போ ஒரு மூவில. சோ அந்த மாதிரி ஒன்னு அதுதான் catch. அந்த ஒரு இவ்வளவு நல்லவனா இருக்கானே. அவன் தான் மோசம் அப்படின்னு சொல்லும்போது as someone who did KGF, right, then to become Ravan, who's going to like kidnap Sai Pallavi and take her away, it's crazy to think of. That will be a catch, but yeah, once again that's an endorsement. No, I would love to play a negative role, 100%. Yeah. பட் இதே மாதிரி இவங்க வந்து உன்னாலே மாதிரி ஒரு மூவியும் பண்ணலாம். அது இன்ஃபேக்ட் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ஏன்னா ஐ டோன்ட் திங்க் யூ ஹவ் டன் வெரி ப்ரீஸி, எதையுமே கண்டுக்காத ஒரு கதை, எதுவுமே பண்ணக்கூடாது அந்த கதையில. ரொம்ப லவ் ஸ்டோரி, ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு லவ் ஸ்டோரி. ஆமா, யூ ஆர் ரைட். அது ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முப்பொழுதும்லாம் கூட பாத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் ஒரு அதுல வேற ஒரு ஆஸ்பெக்ட் உள்ள இருக்குது. அதெல்லாம் இல்லாம சைக்காலஜிக்கல் த்ரில்லர், அதெல்லாம் இல்லாம ஒரு சும்மா ஒரு உன்னாலே படம் ஒரு நல்ல ஒரு டெம்ப்ளேட் மூவி தட் ஹஸ் நாட் பீன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆஃப்டர் தட் மச். நெக்ஸ்ட் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்ன ப்ரோ? No, இப்போ we still haven't named it, we still have to announce it. இப்போ Dawn Picturesக்கு one பண்ணிட்டு இருக்கோம். So that hopefully it should be out by this month or next month plan பண்ணிருக்கோம். Then இப்போதான் வந்து DNA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். Very interesting film. So first time I teamed up with Nelson இருக்கார் இல்லைங்களா, இந்த Monster Farhana. So with him and Nimisha Sajayan and everyone. So that film is over. It should come out for Christmas or something. Overall, எனக்கு வந்து இந்த மொத்த கான்வர்சேஷனே it was so friendly and it's என்னோட கோல் வந்து ஒண்ணுதான். I want to know who Atharva is, and I think I have a very good idea of who Atharva is. Atharva is someone you can call anytime if you want something and he'll be there for you. Overall எனக்கு அதுதான் இப்போ ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கு. He is that guy. He is like the bro. Yeah. But so happy that I had this conversation. Thank you so much. Thank you so much for coming, and thank you, sir. Thanks, Madan. For again. Thanks a lot. Thanks a lot. And once again, a great set. Yeah. And you're a great host. Thank you. All the best. All the best. Thank you. Thanks for having us, Madan. Thank you so much. Thank you so much. Bro, so we have a Wonder Diamonds hamper for you for spending all this time with us. Thank you so much. Thank you so much. And Badri sir, idu ungalku. Thank you. Thank you so much. Thanks. Yeah. See you. Done. This is Bubble Paints Presents Open Up with Madan Gauri, powered by Wonder Diamonds, Terranum Homes and Jayachandran Textiles. Yeah bro. First inget. நான் எடுத்துட்டேன். விஜய் சார். Yeah, விஜயனா. I think இந்த பிக்சர் எடுத்தது வந்து I mean you both look really good in that picture. I think it was moment captured அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பிக்சர் நினைக்கிறேன். Bubble Paints presents Open Up with Madan Gauri. Presenting sponsor Bubble Paints. Paintare ini Bubble Paint mattumதான். Powered by Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Terranum Homes, brand of trust மற்றும் Jayachandran Textiles. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Cooking partner Rubini, தரமான சமையல் எண்ணெய். Beverage partner Daily. Taste Daily, Taste the Daily.